இந்த வீடியோல கெட்ட வார்த்தையின் பலன்களை பத்தி பார்ப்போம். கெட்ட வார்த்தை பேசினா கெட்டது தானே நடக்கும், அதுல என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வாங்க அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது நம்ம அதை எங்க எப்போ பயன்படுத்துற சூழ்நிலை வரும் அப்படின்னா, நமக்கு பிடிக்காத ஒரு செயல் நடந்தாலோ, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தர் செஞ்சாலோ அவங்க மேல, அல்லது நமக்கு எதிரான ஒரு விஷயத்த நம்மளே செஞ்சாலோ நம்ம மேல, புரியுதுங்களா, தோணக்கூடிய ஒரு இமோஷனை வெளியே காட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்துற ஒரு வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தைகள். முதல்ல எது எதெல்லாம் கெட்ட வார்த்தையா நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நமக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சவங்கள நம்ம எப்படி தண்டிக்க முடியும்னா, அவங்க மனசு நோகிற மாதிரியான வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது நமக்கு அதுல ஒரு ஆறுதல் கிடைக்கும். சில சமயங்கள் அவங்களும் அதுல திருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுடைய கோபத்தை கொட்டி தீக்கிறதுக்கும், அவங்கள கைப்படாம கால்படாம ஆயுதம் கொண்டு தாக்காம அவங்கள காயப்படுத்துறதுக்கும் அல்லது அவங்கள தண்டிக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தை. எது எதெல்லாம் நம்ம கெட்ட வார்த்தையை யூஸ் பண்றோம்னு பாருங்க. நாய் நாய் அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்கறோம். ஸோ நம்ம கோபத்தை எப்படி காட்டுறோம், அவனை நாய் கூட ஒப்பிடுறோம், அதனால அவனுக்கு கோபம் வரும் அப்படிங்கிறதுக்காக அதை செய்யறோம். அடுத்தது பன்றின்றோம். பன்றி 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 அறிவு இருக்கா, பன்றி பண்ணி மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவங்கள கொண்டு போய் பண்ணி கூட சேர்க்கிறோம். நீ மனுஷன் இல்ல, நீ ஒரு பண்ணி அப்படின்றோம். இப்ப இதுவும் ஒரு கெட்ட வார்த்தை. இப்ப இந்த ரெண்டுலயுமே உருவம், அதாவது உன்னை ஒரு நாய்க்கு கம்பேர் பண்ணிட்டேன், ஒன்ன ஒரு பண்ணிக்கு கம்பேர் பண்ணிட்டேன். அப்போ உருவத்தை வச்சு நான் ஒரு கெட்ட வார்த்தையை இதுல கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது செயல். மாடு மேய்க்க போ, மாடு மேய்க்க போ, இல்ல எதுக்கு இங்க இருக்க, மாடு போய் மாடு மாடு மேய், அதுக்குதான் நீல லாய்க்கு அப்படின்றோம். அப்போ நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒருத்தனை போய் ஒரு செயலை செய்ய சொல்றோம். அந்த செயல் எப்படிப்பட்ட செயல் அப்படின்னா, வெளியில கௌரவமா அதை சொல்லிக்க முடியாது. யாராவது எங்கேயாவது போய் நான் மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்லயும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸோடைய சுச்சுவேஷன்லயும் சரி, யாராவது அதை மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு செயலுக்கு ஒப்பிடா வச்சு உங்க மனசை காயப்படுத்துறது. அது எதுக்குன்னா அவங்களோட இமோஷனை வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. இதுவும் ஒரு விதத்துல கெட்ட வார்த்தை தான். அடுத்ததா நம்ம இந்த கெட்ட வார்த்தை எதை அதிகமா பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸ். சரிங்களா, நாம மறைச்சு வச்சிருக்கிற பிரைவேட் பார்ட்ஸை வச்சுதான் அதிகப்படியான ஆண் பெண் 2 பேருடைய பிரைவேட் பார்ட்ஸை வச்சுதான் ஒரு 100-150 கெட்ட வார்த்தைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதனால் நாம் செய்யக்கூடிய செயலையுமே ஒரு கெட்ட வார்த்தையா சேர்த்துறாங்க. அந்த பாட்டுனால வரக்கூடிய உறவு முறைகள் அதையுமே கெட்ட வார்த்தையில சேர்த்துறாங்க. ஸோ நம்ம கோபத்தை காட்டுறதுக்காக நாம் யூஸ் பண்ற அந்த வார்த்தைகளுக்கு நாம ஏன் இது போல பொருட்களை பயன்படுத்துறோம்? நாயை பயன்படுத்துறோம், பன்றியை பயன்படுத்துறோம், மாடு மேய்க்கிறது அப்படின்ற ஒரு செயலை பயன்படுத்துறோம். அடுத்தது பிரைவேட் பார்ட்ஸ், ஆணுடைய பிரைவேட் பார்ட்ஸ், பெண்ணுடைய பிரைவேட் பார்ட்ஸை பயன்படுத்துறோம். அடுத்தது அந்த பார்ட்டை வச்சு நம்ம செய்யக்கூடிய செயல்களை பயன்படுத்துறோம். அப்போ இந்த கெட்ட வார்த்தை எதை பேஸா வச்சு உருவாகுது அப்படின்னா, கண்ணு வச்சுதான் உருவாகுது. புரியுதுங்களா? ஏன் நம்ம ஒருத்தரை பார்த்து நமக்கு யார் மேல கோவம் வருதோ அவங்கள பார்த்து ஏ மூக்கு, ஏ கண்ணு, ஏ கண்ணு, ஏ உதடு, ஏ உதடு, ஏ நெத்தி, ஏ நெத்தி, ஏ இதயம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டோம்? ஏ செகப்பு தோல், ஏ செகப்பு தோல், அதெல்லாம் ஏன் கெட்ட வார்த்தையில சேர்க்கல அப்படின்னா, அது எல்லாம் கண்களுக்கு அழகா தெரியும். ஆனா இந்த பிரைவேட் பார்ட்ஸை எதுக்கு நம்ம கெட்ட வார்த்தையில யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது நம்ம கண்ணுக்கு அழகா தெரியல. அதனால ஒருத்தரை திட்டுறதுக்கு நாம சில வார்த்தைகளை பயன்படுத்துறோம், அதை கெட்ட வார்த்தைன்னு சொல்றோம். அந்த கெட்ட வார்த்தையுடைய நோக்கம் எதை அடிப்படையா வச்சிருக்குன்னா, நீ அழகு இல்லை, நீ ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது உன் மனசு காயப்படுது. இப்ப கெட்ட வார்த்தையுடைய பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணுல இருந்து தான் எல்லா கெட்ட வார்த்தையும் உருவாகும். ஸோ இப்போ கெட்ட வார்த்தைனா என்ன, எதெல்லாம் நம்ம கெட்ட வார்த்தைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்தது ஏன் யூஸ் பண்றோம், இதனால வரக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதை பார்த்தோம். ஸோ கெட்ட வார்த்தையில நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். டேமேஜஸை சில இடங்கள்ல கெட்ட வார்த்தைகள் குறைச்சிருக்கும், சில இடங்கள்ல டேமேஜஸை அதிகப்படுத்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறீங்க, ஆப்போசிட்ல ஒரு ஆள் தப்பா வராரு, அவர் உங்களை இடிச்சிடறாரு, உங்களுக்கு ஒரு டேமேஜ் ஆகுது, நீங்க அவரை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இந்த இடத்துல அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து, ஓ நம்ம தப்பு செஞ்சிருக்கோம், அதுக்காக அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கிறார் அப்படின்னு நினைச்சு போயிட்டா, இந்த இடத்துல கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணதுல 2 நன்மைகள் நடக்குது. 1, இந்த பிரச்சனை 2வது கட்டத்துக்கு போகல. 2, இந்த அடி வாங்கினார் இல்லையா, அந்த கெட்ட வார்த்தையை சொன்னவர் அடி வாங்கினதுனால தானே கெட்ட வார்த்தையை சொல்றாரு. இப்ப இந்த அடி வாங்கினவர் சமாதானம் ஆகிறார். எப்படி சமாதானம் ஆகிறாருன்னா, தனக்கு உண்டான அந்த திடீர் கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருச்சு.
அப்போ அவருடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுது, அந்த கோபத்துடைய வீரியம் குறையும். இதுவே அந்த ஆப்போசிட்ல இடிச்சாலு இவரோட பெரிய கோபக்காரனா இருந்து இடிச்சதுக்கெல்லாமா இப்படி பேசுவேன், இதெல்லாம் நியாயமா? இதுக்கு முதல்ல பஞ்சாயத்து சொல்லு, இடிச்சது கூட நான் காசு கொடுக்குறேன், ஆனா இந்த வார்த்தைக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும், உனக்கு நான் சும்மா விட மாட்டேன், வா பஞ்சாயத்துக்கு போவோம், வா ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அப்படின்னா இந்த இடத்துல கெட்ட வார்த்தை நன்மையை கொடுக்கல, இந்த இடத்துல கெட்ட வார்த்தை என்ன பண்ணுது, பிரச்சனையை பெருசாகுது, தீமையை கொடுக்குது, பிரச்சனையை 2வது லெவலுக்கு கொண்டு போகுது. அப்போ கெட்ட வார்த்தை ஒரு சில இடங்கள்ல நம்ம இமோஷனை கொட்டி தீர்த்துட்டு அந்த பகைய இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகாமையும் பாத்துக்குது. இவர் திட்டுறாரு, அவர் கேட்டுக்கிறாரு, கம்முன்னு போயிடுறாரு, இதுல நன்மை. இதுவே இவர் திட்டுறாரு, நான் என்ன வேணும்னு அடிச்சேன், தெரியாம தானே அடிச்சேன், அதுக்கு கெட்ட வார்த்தை பேசுவியா, வா சண்டைக்கு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு 4 கெட்ட வார்த்தையை பேசும்போது பிரச்சனை 2வது லெவலுக்கு போகுது. கெட்ட வார்த்தையில ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல நல்லதும் நடக்கும், ஒரு சில சிச்சுவேஷன்ல கெட்டதும் நடக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நன்மை நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. இடிச்சிட்டாரு, உங்க மேல தப்பு இல்ல, அவர் மேலதான் தப்பு அப்படின்னா அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் காது கேட்க அந்த கெட்ட வார்த்தையை சொல்றதுக்கு பதிலா உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கீங்க. உங்க மனசுக்குள்ள அந்த கெட்ட வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டா அது அவர் காதுக்கு கேட்கவே கேட்காது. ஆனால் நீங்க உங்க மனசுக்குள்ள சொன்ன அந்த கெட்ட வார்த்தை உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மையை கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அவர் மேல இருக்கிற அந்த கோபத்தின் வீரியத்தை பறக்கும், அந்த பிரச்சனைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போற அந்த வழியை, அந்த வாய்ப்பை நிறுத்தும். அதனால கெட்ட வார்த்தை பேச வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது உங்களுக்கு யார் மேலேயாவது கோபம், வருத்தம், வெறுப்பு, அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க காது கேட்க திட்டாதீங்க, பிரச்சனை பெருசாகலாம். அவங்க காது கேட்காத மாதிரி உங்க மனசுக்குள்ள எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கெட்ட வார்த்தையை போட்டு திட்டி தீர்த்து நீங்கள் சமாதானமாகுங்கள். இது கெட்ட வார்த்தையை எப்படி சேஃபா பயன்படுத்தணும் ஒரு வழி. அடுத்தது இந்த கம்பேரிட்டிவ்லி கெட்ட வார்த்தை நல்லது அப்படின்னு சில சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னா, அவரு நம்மளை இடிச்சிட்டார், இடிச்ச உடனே அந்த கோபம் நமக்கு வருது, கெட்ட வார்த்தை பயன்படுத்துறதுக்கு பதிலா ஓங்கி ஒரு அரை விட்டோம், ஒரே அடி அடிச்ச உடனே அவர் சுருண்டு அங்கேயே விழுகிறாரு. அவருக்கு அப்படியே மண்டியில இருந்து ரத்தம் குடகுடமா ஊத்துது. இப்போ நம்ம வண்டிக்கும் நம்ம செலவு பண்ணோம், அவரை அடிச்சிட்டோம், அவருக்கும் இப்ப செலவு பண்ணும், இல்லைன்னா அவர் ஏதாவது டேமேஜ் ஆகி அவருக்கு ஏதாவது உயிர் கூட ஆபத்தாவலாம், அப்படி ஒரு அடியை போட்டோம். அதற்கு பதிலா அப்படி கையை நீட்டி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அடிச்சு உயிர் போகிற அளவுக்கு நம்ம கோபத்தை கொண்டு போகிறது பதிலா கெட்ட வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது சில சமயங்களில் அந்த டேமேஜை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் திட்டுறீங்க, அவங்களும் திட்டுறாங்க, அப்படி பிரிஞ்சு போயிடுறோம். புரியுதுங்களா? சில இடங்கள்ல தான் நம்ம திட்டணும், அவங்க கத்தி எடுத்துட்டு வருவாங்க, அது பெரிய டேமேஜ் தான். அந்த இடத்துல நம்ம திட்டக்கூடாது, ஆளை பார்த்து தான் திட்டணும். ஆனா நம்ம திட்டுறதோட அந்த இடத்துல அந்த பிரச்சனை அப்படியே விட்டுட்டு அவரும் போயிடுறாரு, நம்மளும் போயிடுறோம் அப்படின்னா இந்த இடத்துலயும் கெட்ட வார்த்தை வெளியில சொன்னாலுமே கூட அது நல்லது. எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னா, வெட்டுக்குத்து ஆகலையே, உலகேச ஆகலையே. அப்போ இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்லி பேட் வேர்ட் பெட்டர், பேட் வேர்ட் இஸ் பெட்டர் தென் பேட் ஆக்ட். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இமோஷன்ஸை வார்த்தைகள் மூலியமா ஒண்ணு வெளியில சொல்லவோ அல்லது உள்ளுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னா அந்த இமோஷன் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இமோஷன் குறையும், கரையும், காலப்போக்கில் அது காணாமலே போகும். ஒருத்தர் மேல உள்ள கோபத்தை நீங்க யாருக்கிட்டையும் திட்டாம, வெளியில அவரை பார்த்தும் திட்டாம, உங்களுக்குள்ளேயும் அவரை நீங்க திட்டிக்காம அதை அப்படியே உள்ளே வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கெட்ட சிந்தனை, அந்த கோபம் உங்களுக்கு உள்ள மரமா வளர்ந்து நிற்கும். அது பிற்காலத்துல ஒரு பெரிய தவறை உங்களை செய்ய வைக்கும். அதனால யார் மேல கோபம் வந்தாலும் திட்டி தீர்த்துருங்க. அவங்களால உங்களை திருப்பி அடிக்க முடியும், உங்களுக்கு பெரிய டேமேஜ் கொடுக்க முடியும்னா அவங்கள நேர்ல பார்த்து திட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்க நேர்லயே நின்றுட்டு இருந்தாலும் அவங்க காது கேட்கற மாதிரி திட்டணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உள்ளே திட்டிக்கிங்க. நீங்க உள்ளுக்குள்ள திட்டிக்கிட்டாலே அவங்க மேல இருக்கிற கோபம் உங்களுக்கு நிச்சயமாக குறையும். புரியுதுங்களா? எல்லா இடத்துலயும் இந்த அட்வைஸ் பயன்படாது, ஆனால் இது நிச்சயமா பலருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதனாலதான் அதை ஒரு வீடியோவா போடுறோம். அப்போ கெட்ட வார்த்தை எதுக்காக பேசுறோம்? நம்ம இமோஷனை கரைக்கிறதுக்காக, குறைக்கிறதுக்காக பேசுறோம். நம்மள ஒரு பெரிய கொடூரனா, ஒரு பகையாளியா அவங்களுக்கு மாத்துறதுல இருந்து தடுக்கிறதுக்கு இந்த கெட்ட வார்த்தை ஒரு சில இடங்கள்ல நிச்சயமா பயன்படும். ஸோ உங்களோட இமோஷனை உங்களால கட்டுப்படுத்திக்க முடியும் அப்படின்னா நீங்க கெட்ட வார்த்தை உள்ளுக்குள்ள கூட பேசிக்க தேவையில்ல. ஆனா இல்லைங்க, கோபம் வருது, அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான், இந்த மேனேஜர் பிரச்சனை தாங்க முடியல, அல்லது கூட ஒர்க் பண்றவன் தாங்க முடியல, காலவாரி விடுறாங்க, ரொம்ப எரிச்சலா இருக்குது, குடும்பத்திலயும் இந்த ஆளு இவ்வளவு பிரச்சனை பண்றாரு, இந்த சைட்ல பார்த்தா குடும்பத்துல இந்த அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, இதெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, சமாளிக்க முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கெட்ட
கெட்ட வார்த்தை பேசலாம். ஆனால் அது அவர்கள் காதுக்கு விழாமல் பேசுங்கள், உங்கள் மனதிற்குள் பேசுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு உங்களின் கோபத்தை, உங்களின் வன்மத்தை, உங்களுடைய பகை உணர்ச்சி குறைக்க உதவும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.